ராதிகா வணக்கம். ஏற்கனவே விவாகரத்து வழக்கு விஜய்க்கு அரசியல் ரீதியாகவும் தனிப்பட்ட வாழ்க்கை ரீதியாகவும் மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய நிலையில் மீண்டும் புதிய சிக்கலாக அவருடைய மனைவி சங்கீதா தாக்கல் செய்திருக்கக்கூடிய மனு பார்க்கப்படுகிறது. இந்த மனுவில் நீலாங்கரை வீட்டில் தன்னை அனுமதிக்க விஜய் மறுப்பு தெரிவிக்கிறார், அனுமதிக்க விடமாட்டுகிறார் என்ற குற்றச்சாட்டை அந்த மனுவில் குறிப்பிட்டு இதன் மூலமாக நீதிமன்றம் இந்த விவகாரத்தில் தலையிட்டு விவாகரத்து வழக்கு முடியும் வரையில் நீலாங்கரை வீட்டில் தன்னை தான் தங்கியிருக்க அனுமதிக்க வேண்டும், அதற்கு நீதிமன்றம் இடைக்கால உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என்ற கோரிக்கைதான் இந்த புதிய மனுவின் சாராம்சமாக பார்க்கப்படுகிறது. அதில் மிக முக்கியமாக அந்த மனுவில் என்ன குறிப்பிட்டிருக்கிறார் என்றால், எனக்கு அந்த வீட்டில் சரிபாதி உரிமை உள்ளது. கிட்டத்தட்ட 26 வருடங்கள் நாங்கள் ஒன்றாக வாழ்ந்து 2 குழந்தைகளை பெற்று வளர்த்து வருகின்றோம். இந்த நிலையில்தான் விவாகரத்து கோரி மனு தாக்கல் செய்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த விவாகரத்து வழக்கு காரணமாக தன்னை வீட்டில் தங்க அனுமதி மறுக்கிறார் விஜய் என்ற குற்றச்சாட்டை அவர் தெரிவித்திருக்கிறார். இதன் காரணமாக விவாகரத்து வழக்கு முடியும் வரையில் சென்னை நீலாங்கரை வீட்டில் தன்னை தங்க அனுமதிக்க வேண்டும், அதற்கு நீதிமன்றம் தலையிட்டு இடைக்கால உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என்பதுதான் இந்த மனுவில் இருக்கக்கூடிய மிக முக்கிய சாராம்சமாக இருக்கின்றது. மேலும் படங்களில் நடித்து கோடி கோடியாக விஜய் சம்பாதித்து வரக்கூடிய நிலையில் எனக்கும் குழந்தைகளுக்கும் தேவையானவற்றை சேர வேண்டியதை நியாயமாக விஜய் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையும் அதன் மூலமாக முன்வைத்திருக்கிறார். மிக முக்கியமான விடயம் என்னவென்றால், இந்த வீட்டில் எனக்கு சரிபாதி உரிமை உள்ளது, ஆனால் தான் அங்கு செல்லக்கூடிய நிலை ஏற்பட்டால் வழக்கறிஞர் மூலமாக விஜய் தரப்பு தன்னை மிரட்டுகிறார்கள் என்ற ஒரு பகிரங்கமான குற்றச்சாட்டை அவர் முன்வைத்திருக்கிறார். நீலாங்கரை வீட்டிற்கு வரக்கூடாது, அங்கு தங்கக்கூடாது என்று வழக்கறிஞர் மூலமாக விஜய் தரப்பு மிரட்டுகிறது என்ற குற்றச்சாட்டை அவர் முன்வைத்திருக்கிறார். இதில் இந்த தேவை எப்போது ஏன் ஏற்பட்டது என்றால், பிரிட்டன் குடியுரிமையுடன் லண்டனில் வசித்து வருவதால் வேறு வீடு எனக்கு சென்னையில் இல்லை என்றும், அதனால் நீலாங்கரை வீட்டில் தங்க அனுமதிக்க வேண்டும், வீடு இல்லாமல் தவித்து வருகின்றேன் என்ற ஒரு கூற்றையும் அவர் முன்வைத்திருக்கின்றார். தாவேக தலைவரும் தன்னுடைய கணவருமான விஜய் பொறுத்தவரையில் நீலாங்கரை வீட்டிற்கு அனுமதி மறுக்கிறார், அதனால் நீதிமன்றம் இந்த விவகாரத்தில் தலையிட வேண்டும் என்ற கோரிக்கை அவர் முன்வைத்திருக்கிறார். இது ஒரு புதிய சிக்கலாக தான் விஜய்க்கு பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் ஏற்கனவே நடிகை ஒருவருடன் அவர் திருமணத்தை மீறிய உறவில் இருக்கின்றார் என்ற பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்து இதனால் இது 2021ஆம் ஆண்டே தனக்கு தெரிய வந்தது. ஆனால் தொடர்ந்து தான் இதை பற்றி கேட்கும் போதெல்லாம் மிகப்பெரிய சண்டை என்பது எங்களுக்குள் ஏற்படும், தான் அதை விட்டுவிடுகிறேன் என்றெல்லாம் கூறி வந்தார். ஆனால் விஜய் கடைசி வரையில் மாறவில்லை என்று அவர் கூறி விவாகரத்து வேண்டும் என்று செங்கல்பட்டு கொடுமணல் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்கிறார். இந்த மனு விசாரணை ஏப்ரல் 20ஆம் தேதி என்று விசாரணைக்கு வர இருக்கிறது. அன்றைய தினத்தில் விஜய் நீதிமன்றத்தில் ஆஜராவாரா என்ற ஒரு கேள்வி எதிர்பார்ப்பு இருந்திருக்கிறது. இந்த சூழ்நிலையில் தான் புதிய மனு விஜய்க்கு எதிராக தாக்கல் செய்திருக்கக்கூடிய நிலையில் இது புதிய சிக்கலாக பார்க்கப்படுகிறது. அதுவும் இன்றைய நாள் பொறுத்தவரையில் நாளை மகளிர் தினம் கொண்டாடப்பட இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக இன்றைய நாள் மாமல்லபுரத்தில் இருக்கக்கூடிய தனியார் ஹோட்டலில் பெண்களுக்கான வாக்குறுதிகள் திட்டங்கள் குறித்து அறிவிப்பு வெளியாகும் என்று தாவேக தரப்பில் அறிவித்திருக்கிறார்கள். 3 மணி முதல் 5 மணி வரை நிகழ்ச்சி நடைபெறும் என்றும் அதில் பெண்களுக்கான திட்டங்கள் குறித்து அறிவிப்பு வெளியாகும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கூடிய சூழ்நிலையில் ஒருபுறம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய மகளிர் தின விழா, அதே போன்று மகளிருக்கான திட்டங்கள் வாக்குறுதி என்று விஜய் கூறி வரக்கூடிய சூழ்நிலையில் மறுபுறம் தன்னுடைய குழந்தைகள் மற்றும் மனைவியை வீட்டை விட்டு துரத்திவிட்டு அல்லது வீட்டில் சேர்க்காத நிலை ஏற்படுத்திவிட்டு மகளிருக்கான வாக்குறுதி என்ன கொடுக்க போகிறார் என்று அரசியல் ரீதியாக ஒரு எதிர் விமர்சனங்களுக்கு அவர் எதிராக வருவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கின்றது. இது அரசியல் ரீதியாக ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. ஏற்கனவே அவர் சங்கீதா அந்த விவாகரத்து மனுவில் குறிப்பிடும் போது அந்த நடிகையின் பெயரை குறிப்பிடவில்லை, மற்றவருடைய கண்ணியத்தையும் மாண்பையும் காக்கும் பொருட்டு நடிகையின் பெயரை தான் தற்போது குறிப்பிடவில்லை. ஆனால் தேவை ஏற்படும் போது அந்த நடிகையின் பெயரை பகிரங்கமாக தெரிவிப்பேன், அதோடு மட்டுமில்லாமல் தன்னிடம் இருக்கக்கூடிய ஆதாரங்களையும் பொது வெளியில் வெளியிடுவேன் என்றெல்லாம் குறிப்பிட்டிருந்தார். ஆனால் தற்போது வரை நடிகையின் பெயரை சங்கீதா வெளியிடவில்லை. இதில் மிக முக்கியமாக பார்க்கப்பட வேண்டியது என்னவென்றால், விவாகரத்து கோரி மனு தாக்கல் செய்து அடுத்த சில நாட்களில் விஜய் நடிகை த்ரிஷாவோடு ஒரு பொது நிகழ்ச்சியில் கலந்து கொண்டது மிகப்பெரிய பேச்சு பொருளாக மாறியது. விஜயின் மனைவி சங்கீதா தாக்கல் செய்த விவாகரத்து மனுவில் குறிப்பிட்ட நடிகையின் பெயர் இவர்தானா என்றெல்லாம் கூட சமூக வலைதளங்களில் அதிகமாக பேசப்பட்டு வந்தது. ஒரு நடிகையை குறிப்பிட்டு அவர் பேசியிருந்தார். ஆனால் விஜய் அடுத்த சில நாட்களில் த்ரிஷாவோடு அவர் பொது நிகழ்ச்சியில் கலந்து கொண்டது என்பது இந்த சம்பவத்தோடு ஒப்பிட்டு சமூக வலைதளங்களின் கருத்துக்கள் எல்லாம் பதிவிட்டு வந்தது. இந்நிலையில் தான் மீண்டும் புதிய சிக்கலாக சங்கீதா தாக்கல் செய்யக்கூடிய மனு என்பது பார்க்கப்படுகிறது. அதில்
அந்த நீலாங்கரை வீட்டில் தனக்கு சரிபாதி உரிமை உள்ளது, ஆனால் தான் அங்கு செல்லக்கூடிய நிலை ஏற்பட்டால் தன்னை வழக்கறிஞர் மூலமாக மிரட்டுகிறார், விஜய் மிரட்டுகிறார் என்ற குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். ஆனால் நீதிமன்றம் இதில் தலையிட்டு நீலாங்கரை வீட்டில் தங்க அனுமதிக்க வேண்டும் என்பதுதான் அந்த புதிய மனுவில் கூடிய சாதனமாக இருக்கிறது. இது அரசியல் ரீதியாக விஜய்க்கு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி வருகிறது என்பதில் மாற்றுக்கிறது. என்றால் ஏற்கனவே விவாகரத்து கோரி அவருடைய மனைவி சங்கீதா தாக்கல் மனு என்பது மிகப்பெரிய பேச்சு பொருளானது. அதற்கு பிறகு விஜயனுடைய செயல்பாடு என்பது தமிழக வெற்றி கழகத்தினருக்கு மிக முகசுழிப்பு ஏற்படுத்தக்கூடிய வகையில் பல்வேறு சமூக வலைதள கருத்துக்கள் எல்லாம் வெளியாகி இருப்பதை நாம் பார்த்தோம். விஜயனுடைய செயல் திரிஷாவோடு அவர் பொது நிகழ்ச்சியில் கலந்து கொண்டது என்பது இந்த நேரத்தில் இது தேவையற்ற ஒரு செயல், விஜய் ஏன் இதை செய்ய வேண்டும் என்றெல்லாம் அவேகா தரப்பிலே பொதுவெளியில் பேச தொடங்கியதும் சமூக வலைதள கருத்துக்களை பதிவிட்டு வந்ததையும் பார்த்தோம். இது விஜய்க்கு தனிப்பட்ட ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தையும் எதிர்மறை தாக்கத்தை உண்டாக்கக்கூடிய நிலை ஏற்பட்டு வரக்கூடிய சூழ்நிலையில் அடுத்தடுத்து அவருடைய மனைவி சங்கீதாவுடைய மனு குற்றச்சாட்டு என்பது விஜய்க்கு ஒரு மிகப்பெரிய அரசியல் ரீதியான நெருக்கடி உண்டாக்கும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. ஏனென்றால் மகளிர் தினம் கொண்டாட்டம் அதற்கு முன்னதாக இன்றைய நாளில் மகளிருக்கான திட்டங்கள் வாக்குறுதிகள் அறிவிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கூடிய சூழ்நிலையில் மறுபுறம் அவருடைய மனைவி சங்கீதா விஜய்க்கு எதிராகவும் தன்னை மிரட்டுகிறார், தனக்கான உரிமை என்பது பறிக்கப்படுகிறது, சுதந்திரம் பறிக்கப்படுகிறது, தன்னை பொருளாதார ரீதியாக முடக்குகிறார் என்றெல்லாம் அவர் முன்வைத்த குற்றச்சாட்டு என்பது மகளிர் தின குற்றச்சாட்டு ஒரு தாக்குதல் மனு என்பது அரசியல் ரீதியாக நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. ஏப்ரல் 20 என்று இந்த வழக்கு விசாரணைக்கு வரக்கூடிய நிலையில் அன்றைய நாளில் விஜய் ஆஜராவாரா, நேரில் ஆஜராவாரா என்ற ஒரு கேள்வி எதிர்பார்ப்பும் எழுந்திருக்கிறது.